அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ். மீண்டும் முழு ஊரடங்கு உத்தரவு. உலகம் முழுவதும் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் PA32 என்ற புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வருவதால் இதன் காரணமாக நாடு முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்து தற்போது முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. மேலும் பொதுமக்களும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில ஆண்டுகளாக கொரோனா வைரஸின் தாக்கம் இல்லாத நிலையில் தற்போது PA3.2 என்ற புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதால் சர்வதேச சுகாதார நிறுவனங்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இதனால் நாடு முழுவதும் மீண்டும் லாக்டவுன் போடப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த PA3.2 கொரோனா வைரஸ் முதலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டது. இடையில் இதன் தாக்கம் குறைந்திருந்தாலும் தற்போது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின்படி சர்வதேச பயணிகளுக்கான மரபணு கண்காணிப்பு திட்டம் மூலம் இந்த வைரஸின் பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 2026 நிலவரப்படி அமெரிக்காவின் 29 மாகாணங்களில் இந்த பாதிப்பு பதிவாகியுள்ளது. இந்த புதிய வைரஸ் தொடர்ந்து தன்னைத்தானே உருமாற்றிக் கொள்வதால் ஏற்கனவே நாம் போட்டுக்கொண்ட தடுப்பூசிகளின் செயல்திறன் இதில் குறையக்கூடும் என்ற அச்சம் மருத்துவ நிபுணர்களிடையே எழுந்துள்ளது. இந்த கொரோனா வைரஸ் காரணமாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தாண்டி செல்லும் திறன் இந்த வைரசுக்கு இருப்பதாக கருதப்படுகிறது. அமெரிக்காவிற்கு முன்பாகவே ஐரோப்பிய நாடுகளில் இதன் தாக்கம் உணரப்பட்டது. குறிப்பாக டென்மார்க், நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் பாதிப்புகள் வேகமாக அதிகரித்தன. இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் பெரிய அளவில் பதிவாகவில்லை. இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் ஏற்கனவே தடுப்பூசி பெற்றுள்ளனர். பலருக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இதனால் மக்கள் பீதி அடைய தேவையில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் சர்வதேச பயணங்கள் அதிகரித்து வரும் சூழலில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதியவர்கள், இணைய நோய் உள்ளவர்கள், குழந்தைகள் பொது இடங்களுக்கு செல்லும் போது தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் இந்த வைரஸின் தாக்கம் குறைந்திருந்தாலும் வெளிநாடுகளில் இந்த தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதால் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகள் மூலம் இந்த வைரஸ் பரவலாம் என்றும் அவர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் இனிவரும் நாட்களில் இந்தியாவிலும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.